3.2ல ஃபிஃப்த்தில் ஃபஸ்ட் சம்மு. இதை மூணையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல எழுதிக்கலாம். 7p + 6q அப்புறம் 5p - q. இங்கே பாருங்கள், க்யூவும் பியும் மாறி இருக்கு இல்லையா? நம்ம திருப்பி கூட பார்த்து எழுதிக்கலாம். இப்படி கூட மாற்றி கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இருந்தால் +16p இல்லையா? அப்போ +16p. இந்த பக்கம் இருக்கிறது +q. டேரெக்டாக ஆட் பண்ண வேண்டியது தான், ஒன்றும் வேலை இல்லை. இங்கே பாருங்கள், 6 + 1 7, 7 - 1 6. அப்படின்னு தெரியும், உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். 6 இங்கே ஒரு q இருக்கு இல்லையா? அப்போ 7, 7 - 1 6, அப்போ 6q. பெரிய நம்பர் ப்ளஸ்ஸு, இது எல்லாம் பி எழுதிங்க. இது எல்லாமே அடிஷன் தான். 16 + 5 21, 7 28, அப்போ 28p + 6q. செகண்ட் சம்மு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. எப்படி அதெல்லாம்? a + 5b + 7c. இங்கே 2a + 10b + 9c. அப்படியே ஆட் பண்ண வேண்டியது தான். இங்கே என்ன இருக்குது? மொத்தம் 16c + 15b + 3a. இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டியது தான். mn + t, ரெண்டாவது 2mn - 2t. இங்கே டீயும் எம்என்னும் மாறி போயிருக்கு இல்லையா? மாற்றி கூட எழுதிக்கலாம். இங்கே +3mn இல்லையா? அப்போ +3mn. இந்த பக்கம் -3t. அப்போ பாருங்கள், மைனஸும் ப்ளஸ் இல்லையா? அப்போ 5 -5, இங்கே ஒரு 1 +1, அப்போது -4. அப்போ -4t. இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது 6mn. அவ்வளோதான் சம். ஃபோர்த்து சம்மு. ஃபிஃப்த்து சம்மு 4 டேர்மாக கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இது ரெண்டையும் தனியாக ஆட் பண்ணுறேன், இது ரெண்டையும் தனியாக ஆட் பண்ணுறேன். ரெண்டையும் தனியாக ஆட் பண்ண இது ரெண்டும் ப்ளஸ்ஸு மைனஸு 0 ஆகிடும். வெறும் 2u கிடைக்கும் இல்லையா? இங்கே ப்ளஸ்ன்னு வச்சுங்க. வெறும் 2u, அவ்வளோதான். இந்த பக்கம் இது ரெண்டும் 0 ஆகிடும். அப்போ இதுனாது 4u கிடைக்கும். அப்போ ரெண்டுமே ஆட் பண்ண என்ன கிடச்சிது எனக்கு? 2u 4u. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம். 2u + 4u 6u. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டுத்துலேயும் மாற்றி கொடுத்துருக்க மாதிரி தெரியும். இது xyன்னு கொடுத்துருக்காங்க, இதுலேயும் xy, zxy, இதில் xyz கொடுத்துருக்காங்க. இது மாறி கொடுத்தனால வேறு நினச்சிக்காதீங்க, ரெண்டும் ஒன்று தான். மாற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இந்த xyயும் yxம் ஒன்று தான். இது ரெண்டும் ஒன்று, இது ரெண்டும் ஒன்று தான். அந்த உள்ள இருக்கிற டேர்மும் மாற்றி போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. ஏபின்னு கொடுத்தாலும் ஒன்று தான், பிஏன்னு கொடுத்தாலும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? அதனால் நீங்கள் டிஸ்டர்ப் ஆக தேவையில்லை. நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். 5xyz - 3xy. இந்த பக்கம் 3xyz - 5xy. அந்த yxஐ xyன்னு எழுதிக்கலாம். ரெண்டும் மைனஸாக இருக்கிறதுனால -8xy. ரெண்டையும் ஆட் பண்ணலாம் மைனஸில் இருக்கிறதுனால. இது 8xyz. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.